என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. என் நாமத்தினாலே பிதா மகிமைப்படும்படியாய், அதாவது அவர் சொன்னால் மட்டுமே அல்லது அவருக்குரிய காரியத்தை நீங்கள் கேட்டால் மட்டுமே நான் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவாரா? வேதத்தில் இருக்கிற சில காரியங்களை பார்க்கலாம். போதகரே, என்னுடைய ஆசைகளை நீங்கள் பங்கிட்டு தரும்படி உங்களிடத்தில் ஜெபிக்கிறேன் என்று ஒருவன் கேட்டான். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றால், இயேசுவினிடத்தில் தானே கேட்டான், ஏன் தரவில்லை? அடுத்தது யோவான் 6:25. ஒரு கூட்டத்தார் இயேசுவை தேடிச் சென்றார்கள், எனக்கென்றால் சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்லி போனார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? 27ஆம் வசனம், அழிந்து போகிற போதனத்திற்காக அல்ல, உலகத்தின் தேவைக்காக என்னிடத்தில் வராதீர்கள் என்று தெளிவாய் சொல்லிவிட்டார். கடைசி வரைக்கும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து உணவை கொடுக்கவில்லை. மூன்றாவது ஒரு காரியம், பவுல் தன்னில் உள்ள முள்ளை எடுக்கும்படி 3 முறை ஜெபித்தார். இயேசுவின் நாமத்தினாலே கேட்டான். அங்கே அவருக்கு என்ன பதில் வந்தது? கிருபையை பெற்றுக்கொள், முள் அப்படியே இருக்கும் என்று பதில் வந்தது. இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக புரியும். இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தான் அவர் அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து அற்புதத்துக்காகவே வாழ்வோம் என்றால் நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளிலே. மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பு நாளிலே கேட்காதபடி இன்றைக்கே மனம் திருந்துவோம்.